பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தேயு 6:17. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருப்பதோ அல்லது நான் சாப்பிடாமல் இருந்தால் தேவன் என்னுடைய உபவாசத்தை பார்ப்பார் என்று உபவாசம் இருப்பதோ உபவாசம் இல்லை. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கும் தொடர்பை உறுதிப்படுத்துவதே உபவாசம். உபவாசம் நாம் மட்டும் இருக்கிறதில்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் உபவாசம் இருப்பார்கள். உபவாசம் என்றால் இந்து மக்களுக்கு விரதம், முஸ்லிம் நோன்பு என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கோ அது உபவாசம். நாம் உபவாசிக்கும் போது அந்த உபவாசத்தை மனிதர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற நம் பிதாவுக்கே காணப்பட வேண்டும். நாம் உபவாசிக்கும் போது நம் தலைக்கு எண்ணெய் பூசி நம் முகத்தை கழுவ வேண்டும். இதுதான் உபவாசிக்கும் முன் செய்ய வேண்டிய முறைமை. நாம் உபவாசிப்பதின் பலன் என்ன தெரியுமா? நாம் தேவனை நோக்கி மன்றாடி நம் உடலை வருந்துவதால் என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி எவ்வளவு வருந்துகிறார்கள் என்று நம் உலகத்தை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வார். அந்தரங்கத்தில் இருக்கிற நம் பிதாவானவர் காணப்படும்படியான உபவாசத்தை பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.